வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தடவை வரும்போதே ஆண்டி ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்காங்க டாட். ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் நம்மள அசிங்கப்படுத்துறது மட்டுமே வேலையாவே வச்சிருக்காங்க. ஏன் இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்றாங்கன்னு தான் புரியல. ஸ்டாப் இட் சூர்யா. என்னடா பேசுற? யார பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியலையே மச்சான், தெரியலையே. எங்களை சுத்தி என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே. இந்த மாதிரி ஒரு கேவலமான பிளானோட வந்திருப்பாங்கன்னு தெரியாம நாங்க தான் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கோம். சூர்யா வேணா சூர்யா, மகேஷ் சாரை பத்தி தப்பா பேசாதீங்க. உங்களை அவமானப்படுத்தி அவருக்கு கிடைக்க போறது எதுவுமே இல்லை. சார், நந்தினி பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடுச்சுங்கிற வருத்தத்துல உங்களுக்கு கோவம் வருது, அது சரிதே. ஆனா கோவத்துல வார்த்தையை விடாதீங்க. வார்த்தையை விடுறது அவங்க. முதல்ல அவங்க கிட்ட சொல்லுங்க. இவங்கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கிற மனநிலையில இவன் இல்ல. கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிரு சூர்யா. பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன முடிவுக்குடா? என்ன முடிவுக்கு வரணுங்கிற? டேய், எனக்கு புரியல. உடஞ்ச சிலையை திருப்பி கொடுக்க முடியுமா உங்களால? உடைச்சதே அவங்கதான். அதுக்கப்புறம் எப்படி கொடுக்க முடியும்? ஆண்டி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? சிலையை நாங்க உடைச்சோமா? சுந்தரவள்ளி, அவங்க தான் ஏதோ யோசிக்காம பேசுறாங்கன்னா நீ அதே தப்பு பண்ணாத. தப்பு செஞ்சது அவங்க. அதனாலதான் நான் அதை எடுத்து சொல்றேன். ஆமாமா, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். உங்க குடும்பம் சிலை செய்யக்கூடாதுன்னு நான் பிடிவாதமா நின்னு இருக்கணும். அதை விட்டுட்டு உன் வீட்டு வேலைக்கார மருமகளை சிலை செய்ய விட்ட பாத்தியா? அதுதான் நாங்க பண்ண பெரிய தப்பு. அடே, யார பாத்து என்ன பேசுறீங்க? சூர்யா, சூர்யா. டேய், என்னடா பண்ற? யார் மேல கை வைக்கிற? டேய், என் பொண்டாட்டிய பத்தி பேசுறதுக்கு அவங்க யாரா? அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என் பொண்டாட்டிய பத்தி பேசுறதுக்கு? சூர்யா, டேய், என் பொண்டாட்டிய பத்தி பேசக்கூடாது சொல்லிட்டேன். டேய் சூர்யா, இங்க பாருங்க அங்கிள், ஆண்டி எங்க குடும்பத்து மேல தேவையில்லாம பழி போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாமே அந்த சிலையை நாங்க தான் உடைச்சோன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆதாரம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஆதாரம் தானே? கொண்டு வர. உடைச்சது நானு. அம்மா ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்களே. ஆதாரம் வரட்டும், அப்ப வச்சுக்கிறேன். என்னது? ஆதாரம் கேட்டீங்கல்ல, இதுதான் ஆதாரம். சுந்தரவள்ளி, இது யாரோட டிஷர்ட்? இந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தனோட டிஷர்ட். ஆமா, இது யாரோட டிஷர்ட்? என்னோட டிஷர்ட் தான்.